அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 1ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு சிஎம்எஸ் போர்ட்டல் வழியாக நம்ம மாணவர்களுக்கான கற்றல் திறனை மேம்படுத்துவதற்காக ஃபியூச்சர் ஸ்டடிக்கான வீடியோக்கள் மற்றும் அதற்கான ஆக்டிவிட்டீஸ் அனைத்து தகவலுமே கொடுத்துருக்காங்க. அதை எவ்வாறு 1ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை மாணவர்களுக்கு அதை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். குரோம் பஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே ஒரு சர்ச் பார் வரும். அந்த சர்ச் பாரில் பார்த்தீங்கன்னா எம்இஎஸ்டிஎன் ஸ்கூல் அப்படின்னு டைப் பண்ணிக்கங்க. ஆல்ரெடி நீங்கள் ஸ்கூல் லாகின்ல இருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் லாக் அவுட் பண்ணிடுங்க. உங்களுடைய இண்டிவிஜுவல் லாகின் ஐடிக்கு நீங்கள் போய்க்கலாம். லாகவுட் கொடுத்துட்டு ஒவ்வொரு ஆசிரியருக்கும் 8 இலக்க யூசரையும் 9 இலக்க பாஸ்வேர்டும் கொடுத்துருப்பாங்க. அதை போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். லாகின் கொடுத்துட்டு நமக்கு ஒரு பேஜ் முடிவு வந்திருக்கும். இங்கே ஒரு பாப்பப் வரும். அந்த பாப்பப் நீங்கள் கேன்சல் பண்ணிக்கங்க. மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன் ஏரோ மார்க் இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா கோ டு சிஎம்எஸ் அப்படின்னு ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு லாகின் ஆகிரும். லாகின் ஆனால் உங்களுடைய நேம் இடத்துல காட்டியிருப்பாங்க. இதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டேட் கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் இருக்குது. இப்போ நவம்பர் மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 1ஆம் தேதியில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு டாட் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க, தேதி கீழே. அந்த டேட்டில் நம்ம கிளிக் பண்ணும் பொழுது நமக்கான நவம்பர் மாதத்துக்கான ஆக்டிவிட்டி கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்க அப்படின்னா அகல் விளக்கு அப்படிங்கிற ஒரு வீடியோ ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கிளிக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அகல் விளக்கு அப்படிங்கிறத நம்ம டச் பண்ணிக்கலாம். டச் பண்ணிட்டு அந்த சைடில் நமக்கு கண்டென்ட் ப்ளே பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சைடில் நமக்கு அதை ப்ளே பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் வீடியோ கிளிக் பண்ணுறேன். ஹாய் வெனிலா. இந்த வீடியோ நீங்கள் உங்களுடைய ஸ்மார்ட் டிவி அல்லது உங்களை ஹைடெக் லேபில் மாணவர்களுக்கு நீங்கள் போட்டு காட்டலாம். அதற்கான வழிமுறைகள் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ நம்ம பெருசு பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணும் பொழுது நமக்கு வீடியோ நமக்கு திரையில் பெருசாக நமக்கு தோன்றும். சரிங்களா? இது மாதிரி ஒவ்வொரு கண்டென்ட்டாக நம்ம ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். அதற்கான வழிமுறைகள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடில் மறுபடியும் அடுத்த வீடியோ போகணும் அப்படின்னா நமக்கு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம பண்ணலாங்க. அடுத்த கண்டென்ட்டை நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். அதற்கான வழிமுறைகள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த வீடியோ நம்ம பெருசு பண்ணோம் அப்படின்னா மேலே உங்கள் மொபைல் ஃபோன்லேயே நீங்கள் டச் பண்ணால் கூட உங்களுக்கு வீடியோ பெருசாகும். இது மாதிரி 1ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களை சார்ந்த அனைத்துமே இந்த வீடியோக்களை கொடுத்துருக்காங்க. இந்த மாணவர்களுக்கு வீடியோவை நம்ம ஸ்மார்ட் டிவி அல்லது ஹைடெக் லேப் மூலமாக நம்ம காட்டிக்கொள்ளலாம். அடுத்தது நம்ம கண்டென்ட் ப்ளே பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணணும், டேஷ்போர்ட் சைடில் கிளிக் பண்ணி டேஷ்போர்ட் போய்க்கிங்க. டேஷ்போர்ட் போனால் உங்களுக்கு டேட் வந்திருக்கும். இந்த டேட்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அக்டோபர் மாதத்தை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணால் அப்படின்னா 1 செகண்ட்ஸ் லோட் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு தேதிக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டாட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த டாட்டில் இருக்கிறது எல்லாமே நமக்கு ஒவ்வொரு கண்டென்ட்டாக நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த தேதிகளில் மட்டும்தான் நமக்கு கண்டென்ட் நமக்கு ஓப்பன் ஆகும். இப்போ அந்த டாட்டு கீழே இருக்கிறதுல நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் எந்த ஒரு வீடியோஸோ அல்லது எந்தெந்த இதுவுமே ஆக்டிவிட்டி இருக்காது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 31 தேதிக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணும்பொழுது நமக்கு கொஸ்டின் பேப்பர்ஸ் அது மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர்லாம் நம்ம மாணவர்களுக்கு நம்ம இதெல்லாம் இதிலே பார்த்தீங்கன்னா நமக்கு அரும்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அரும்பு அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேட்ச் பண்ணுற இமேஜ் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. இது மாணவர்கள் கிளிக் பண்ணி இந்த இமேஜ் எங்கே வருதோ அதை வச்சு நம்ம ஒன்று மேட்ச் பண்ணணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது இமேஜ் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஒவ்வொன்றையும் கிளிக் பண்ணும் பொழுது அதோட இமேஜும் மாணவர்களுக்கு சரியான முறையில் இது இருக்கா அப்படிங்கிறத பார்த்து அதோடைய மாணவருடைய அடிப்படை திறன்களை மேம்படுத்தக்கூடியதாக அமையக்கூடியதாக இருக்குது. இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இதை ரீசெட் பண்ணி ஒவ்வொரு குழந்தைகளையும் நம்ம விளையாட சொல்லலாம். இதெல்லாம் ஸ்மார்ட் போர்ட்லேயும் நீங்கள் மாணவர்களுக்கு இந்த கண்டென்ட்டை ப்ளே பண்ணி நம்ம விளையாடுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபீச்சர்ஸ்க்கான ரெடிக்கான கொஸ்டின் பேப்பரும் இதில் தான் நமக்கு காட்டியிருப்பாங்க. இந்த மாதிரி கண்டென்ட் நம்ம ப்ளே பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வழிமுறைகள் கொடுத்துருக்காங்க. மறுபடியும் நம்ம பேக் போகணும் அப்படின்னா நீங்கள் பேக் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு பேக் வந்துடும். இது மாதிரி ஒவ்வொரு தேதி வயசாகவும் நமக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த வழிமுறை மேற்கொண்டு தான் நம்ம 1ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு படிக்கும் அனைத்து மாணவர்களுக்கு நம்முடைய ஸ்மார்ட் போர்டு அல்லது ஹைடெக் லேப் மூலமாக மாணவர்களுக்கான வீடியோக்கள், அதற்கான அரும்பு, மொட்டு, மலருக்கான ஆக்டிவிட்டி அனைத்துமே நம்ம மேற்கொள்ள வேண்டும். இந்த காணொளி மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.